இதுதான் நமக்கு ட்ரூமில் டிஎம்ஆர். இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பசுந்தீவனம், வரத்தீவனம், கலப்பு தீவனம், ஊட்டச்சத்து இதை 4ஐயும் உள்ளடக்கியது தான் நமக்கு ட்ரூமில் டிஎம்ஆர். இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பசுந்தீவனமாக 75 நாள் பரமடைஸ் பண்ணின நமக்கு சைலேஜ் யூஸ் பண்ணுறோம். வரத்தீவனமாக வைக்கோல், கடலைக்கொடி நம்ம யூஸ் பண்ணுறோம். கலப்பு தீவனமாக பார்த்தீங்கன்னா பலதானியம், மக்காச்சோளம், கோதுமை, சோயா, புண்ணாக்கு, தவிடு இதை கூட யூஸ் பண்ணுறோம். ஊட்டச்சத்தாக பார்த்தீங்கன்னா மினரல்ஸு, டீன்ஸு, பைபாஸ்பேட்டு, கால்சியம் பவுட்ரு, தாதுப்பு இதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ உங்களுக்கு ட்ரூமில் டிஎம்ஆர் கொடுக்கும்போது மாட்டோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது பால் எவ்வளோ கறக்குதோ அந்த கறவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபீட் கொடுக்கணும். அப்போ ஒரு லிட்டருக்கு 800 கிராம் அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம கொடுக்க ஃபீட் பண்ணும்போது அப்போ இது ரெகுலராக கறந்துக்கிட்டு இருக்கிற கறவையிலேருந்து இன்னமும் கூடுதலாக கறவையை அதிகப்படுத்தும். அப்போ அதிகப்படுத்துறது மாற்றம் இல்லாமல் இது கூட சேர்த்து நமக்கு டெஸ்ட்டும், அதாவது ஃபேட் லெவலும் எஸ்என்எஃப் லெவலும் இன்னும் அதிகமாகும். அப்போ அதிகமாக வரப்போது கூட நமக்கு நம்மளுடைய டெஸ்ட் அதிகமாக வரப்போது கூட நமக்கு காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக. இப்போ தருமபுரியில் உள்ள TN29 அக்ரானிக் ஃபார்முக்கு விசிட் பண்ண வந்திருக்கிறோம். இங்கே கூட நம்ம ட்ரூமில் டிஎம்ஆரை கடந்த 6 மாதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பெனிஃபிட் என்னன்னு நம்ம பண்ணையாளர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நாங்களும் டிஎம்ஆர் தான் ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு பக்கத்து ஊர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு 2 பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ் பண்ண ஒரு 4வது நாள்லேயே எனக்கு பாலோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு, குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு, எஸ்என்எஃப் ஃபேட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், மறுபடியும் போய் லாட்டாகவே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்ல ரிசல்ட் வருது. இதையே தான் நாங்கள் எங்களோட ஆடுக்கும் கொடுக்குறோம். வெள்ளாடு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 ஆடு மேலே வச்சுருக்கோம். அதுக்கும் நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். நல்ல வெயிட் கெயினும் இருக்குது. மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுலேயும் நல்ல பால், நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ரேட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபீடு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ரேட்டு, நல்ல இன்க்ரீஸ் ஃபேட் எஸ்என்எஃப் வரதுனால நல்ல ப்ராஃபிட்டபுளாக கொஞ்சம் போயிட்டுருக்கு. நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டருக்கு 800 கிராம்ன்ற கணக்கில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதைப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு தேவையான மினரல்ஸு, பைபாஸ், ப்ரோட்டீனு, கால்சியமு, மினரல், சால்ட்டு, டைலேஜு எல்லாமே அதில் இருக்குது. நவதானியம் இருக்குது. எல்லாமே இருக்கிறனால அதுவும் மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக இருக்குது. எந்த ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டும் இதில் கிடையாது. அதனால் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு. மாடு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நல்ல திடமாகவும் இருக்கிறனால எனக்கு நல்ல சாணம் கிடைக்கிது. அது ஆர்கானிக்கான சாணம் கிடைக்கிறதுனால எங்களோட TN29 அக்ரோகானிக் வெர்மி கம்போஸ்ட் ஃபார்முக்கும் நாங்கள் இந்த சாணத்தை தான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எனக்கு நல்ல குவாலிட்டியான, நல்ல ரிசல்ட்டான ஒரு வெர்மி கம்போஸ்ட் கிடச்சிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே எங்களோட வெள்ளாட்டுக்கும் கொடுத்துட்ருக்கோம். கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோவுக்கு 60 கிராம்ன்ற கணக்கில் தான் கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2 மாதமாக கொடுத்துட்ருக்கேன். அதே அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதத்தில் 3லேருந்து 4 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயாடுக்கு கொடுக்கும்போது நல்லா பால் வரதுனால நல்லா குட்டிங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட பேர் ட்ரூமில் டிஎம்ஆர். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம தருமபுரியில் கொல்லி பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைடு லொக்கேட் ஆகிறாங்க. ஸ்ரீ கந்தா ட்ரேடர்ஸ் இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அவங்க கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் கேள்வி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.